வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகா தேவியோடு. ரமலான் மாதம் புனிதமான மாதம். ஆதலால் தான் அல்லாஹுவை நினைத்து நோன்பு நோற்று பல ஈகைகள் செய்து சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்கிறோம். ரமலான் மாதத்தில் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார். நாம் நரகத்தில் இருந்து தப்பித்து அல்லாஹுவின் அருளால் சொர்க்கம் செல்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிதான் ரமலான். எல்லா நேரங்களிலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த உணர்வை மனதில் பதிய வைத்து அல்லாஹு விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அவர் வெறுக்கின்ற தீய காரியங்களை கைவிடக்கூடியவர்களாகவும் நாம் மாறுவதற்காகத்தான் நோன்பு ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல பழக்கங்கள் நம்மை இறைவனின் அருகில் கொண்டு செல்லும். அனைவரிடமும் அன்பு செலுத்தி இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து வந்தாலே சொர்க்கம் நிச்சயம்தான். அப்படியானால் நோன்பை சரியாக கடைபிடிப்பவர்களுக்கு என்ன அதிகமான சலுகை என்று சிந்தித்தால் அவர்களுக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தின் ரயான் என்ற வாசல் தனியாக திறக்கப்படுமாம். கடமையை சரியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் அல்லாஹுவால் கௌரவிக்கப்படுவார்கள். ரமலான் மாதம் என்பதே ஒரு ஆன்மீக பயிற்சி மாதம் என்று கூறலாம். புலன்களை கட்டுப்படுத்தும் மன ஆற்றல் பெறுவதற்காகவே கடுமையான நோன்பு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. மாதத்தின் நிறைவாக ரமலான் பண்டிகை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. மாதம் முழுவதும் நோன்பு நோற்றவனுக்கு பசியின் கொடுமை புரியும், ஏழைகளின் அவதிகள் தெரியும். ஆதலால் தான் ரமலான் பண்டிகை நாளில் உணவுப் பொருட்களை 3ஆக பிரித்து சுற்றத்தாருக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்த பிறகே இஸ்லாமியர்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்வார்கள். கொடுத்து மகிழ்வதுதான் இந்த பண்டிகையின் நோக்கமே. ஈகை இஸ்லாத்தின் அடையாளம். மனிதத்தோடு நட்பு பாராட்டும் என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ரமலான் பண்டிகை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது ஞான சண்முகா தேவி.